உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் பிள்ளை, கண்ணில் கண்ணாக வாழும் பிள்ளை, உம் அன்புக்கு அளவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்தன் வாழ்க்கையை இழந்தேன் நான். முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்தன் வாழ்க்கையை இழந்தேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், எந்தன் பாதையை மறந்தேன் நான். உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், எந்தன் பாதையை மறந்தேன் நான். நீரே வாழ்வு என்று உணர்ந்தேன் நான், உம்மில் ஜீவனை கண்டேன் நான். நீரே வாழ்வு என்று உணர்ந்தேன் நான், உம்மில் ஜீவனை கண்டேன் நான். வழி காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் கர்த்தரே. வழி காட்டும் தெய்வமே, என்னை காக்கும் கர்த்தரே. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் பிள்ளை,
மண்ணாக வாழும் பிள்ளை உம் அன்புக்கு அளவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. அல்லேலூயா. அவரே இல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. என்னுடைய சிறிய சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா வந்து 2 பேருமே ஆசிரியர்கள். எங்கள் வீட்டில் 5 பேர் நாங்கள், 4 ஆண்கள், ஒரே ஒரு அக்கா. எங்கள் குடும்பத்திலே எங்கள் அப்பா ஆசிரியராய் காணப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகள் வந்து பெருசாக வந்து படிக்கலை. எங்கள் அண்ணன் மட்டும் காலேஜ் போனான், காலேஜிலோட அரியர் ஒன்று வச்சான், அதோட அவருடைய அப்படியே இருந்துட்டான். 2வது அண்ணன் வந்து ஒரு 9வது படிக்கும்போதே ஒரு ஜவுளி கடைக்கு சம்பளத்துக்கு போயிட்டான். நான் எஸ்எஸ்எல்சி எழுதிட்டு பரீட்சை எழுதி முடித்த உடனே எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, நான் ஊரில் இருந்தால் நீ கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னைய வந்து சென்னைக்கு ஒரு கடைக்கு வந்து சம்பளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து என்னுடைய 16 வயசுலேயே வந்து நான் சென்னை பட்டணம் வந்து விட்டேன். ஒரு கடையில் வந்து நான் சம்பளத்துக்கு இருந்தேன். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வந்து நான் சம்பளத்துக்கு இருந்தேன். அப்பொழுது நல்ல வயது. ஆனால் என்னுடைய குடும்பம் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பம்னாலே அந்த கடைக்காரரும் எங்கள் ஊரை சார்ந்தவர். எனவே என்னை ரொம்ப அன்பாக தான் வச்சுருந்தார், ஒரு குறையும் கிடையாது. ஆனாலும் சில ஏக்கங்கள் என் மனசில் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. என்ன பண்ணலாம், நான் வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கடையில் வந்து ஒரு சம்பளத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கமே. அந்த எஸ்எஸ்எல்சி அந்த இது வச்சு அதோட ஒரு சின்ன ஒரு சம்பவம் நான் சொல்லணும். நான் வந்து அதிகமாக ரொம்ப ஒன்றும் பெருசாக படிக்க மாட்டேன். நான் ரொம்ப அதாவது சொல்ல ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நான் வந்து ஆல் பாஸ் பண்ணல அப்படின்னா பார்த்துடுங்களேன். அப்போது எஸ்எல்சி எழுதிட்டு நான் செங்கல்பட்டு சென்னை வந்துட்டேன். வந்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எப்படியாகலாம் நான் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணி காலேஜ் போகணும் அப்படின்ட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்கள் கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, ஒரு கணக்கு என்கிட்ட ஒன்று கேட்டார். கணக்கு கேட்கும்போது எனக்கு அந்த கணக்கு தெரில. ஏன்னா கிராமத்தில் வாழ்ந்தவங்க, அந்த கணக்கெலாம் எனக்கு தெரில. அப்படி சொன்னார். என்னை பார்த்துட்டு, நீ எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்னேன் அவர்கிட்ட. அப்படியே டக்குன்னு சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் எஸ்எல்சி பாஸ் பண்ண மாட்டா அப்படின்னாரு. நான் எஸ்எல்சி கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நாட்கள் கடந்துச்சு, ரிசல்ட்டு வந்துச்சு. எங்கள் அப்பா எழுதியிருந்தாங்க, ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தாங்க, சுந்தர் நீ பாஸ் பண்ணி விட்டாய், உடனே ஊருக்கு புறப்பட்டு அவனை என்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் பர்ச்சேசிங் ஒரு அண்ணன் போவாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அண்ணன் எனக்கு ஒரு டிக்கெட் எடுங்க அப்படின்னு, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படி நடந்துச்சுன்னா, சாயங்காலம் டிக்கெட் எடுக்க சொல்லிட்டேன், ஊருக்கு போனோம். அப்பா காலேஜ் சேர்க்குறேன்ட்டாங்க, ஊருக்கு போனோம். எங்கள் அண்ணன் சாயங்காலம் வந்தான், வந்து சுந்தர் நம்ம வந்து நீ படிக்கணுமா அப்படின்னு கேட்டான். படிக்கணும் அப்படின்னேன். சொன்னான், பெரிய அண்ணன் ஒரு இடத்துல இருக்கிறான், நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், நீயும் படிக்க போயிட்டான்னா நம்ம லைஃப் என்ன ஆகிறது, கொஞ்சம் வந்து நல்ல கடையாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஷாப்பாக இருக்குது, நீ பழகிட்டு நம்ம ஒரு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே
உடனே எங்கள் அண்ணன் சொன்னோடனே எனக்கு கண்ணீராக வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு, சரிண்ணே நான் டிக்கெட்டு கேன்சல் பண்ண சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட்டு கேன்சல் பண்ண சொன்னேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதன் பிறகு 2 ஆண்டுகள் அந்த கடையில் நான் வேலை செய்தேன். எனக்கு சாப்பாடு போட்டு 40 ரூபா சம்பளம். சரியா? எங்கள் முதலாளி என்ன பண்ணுவார்னா, ஒரு ராகி மால்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கேப்பையில் ஒன்று பண்ணுவாங்களே, அப்போ அது வாங்கிட்டு வர சொல்லுவார். வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். கொடுத்துட்டு அவர் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அது குடித்தோடனே எனக்கு அது அமிர்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் வயசு அப்படிப்பட்ட வயசு அமிர்தமாக இருக்கும். நான் நினைப்பேன், நம்ம முழுசாக இது ஒன்று வாங்கி குடிப்போமா அப்படின்னு யோசிப்பேன். பார்த்துருங்க, ஒரு முழு ராகி மால்ட்டு வாங்கி குடிப்போமா அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கு தெருவில் கடத்தெருவில் போகும்போது அந்த மிட்டாய் கடையெல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம 1/4 கிலோ ஸ்வீட்டு வாங்கி முழுசாக சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு. பையில் 1 பைசா இருக்காது. 40 ரூபா கொடுப்பாங்க. கொடுத்தவொடனே எங்கள் அம்மாவுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருவேன். கையில் 1 பைசா இருக்காது. யாராவது இது பண்ணாதான் உண்டு. இப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நான் ஒரு சாயங்கால நேரத்தில் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு திண்டில் உட்கார்ந்துட்டு வானத்தை இப்படி அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே நீ எப்படி என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க ஆண்டவரே. நான் எங்கள் அப்பா டீச்சரு, எங்கள் அம்மாவும் டீச்சரு. நான் ஒரு 6 ரூபா லுங்கி தான் கொடுத்துருப்பேன். பார்த்துருங்க, எங்கள் முதலாளி சொல்லுவார், என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணுறா அப்படின்னு. ஆனால் எங்கள் வேலைக்குன்னு வந்துட்டோம், நீங்கள் வந்து என்னை மூட்டை தூக்க வச்சுட்டீங்க. மூட்டை தான் தூக்குவேன். பார்த்துருங்க, தலையில் வச்சு தூக்கிட்டு வருவேன். மூட்டை தூக்க வச்சுட்டீங்க. அதுக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ணேன், எனக்கு என்ன ஒரு 6 ரூபாய்க்கு ஒரு லுங்கி அது கொடுத்துருப்பேன். பார்த்துருங்க. அதன் பிறகு என்னை ரொம்ப நாள் ஆண்டவர் விடலை. பார்த்துருங்க, 2 வருஷத்தில் யார் எனக்கு கணக்கு தெரியலன்னு சொன்னாரோ அந்த 2 கடைக்கு நான் பர்ச்சேஸ் மேனாக மாறினேன். பர்ச்சேஸ்னால் 2 பேர் கடைக்கு நான் சம்பளம் அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக நான் கணக்கு போட்டு கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு 2வது வருஷத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க, நான் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு கடை வச்சு தர்றதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் வந்து சரின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 11,000 என் கையில் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, என்னுடைய சொத்துலாம் இதுதான், நான் சொத்து அடமானம் வச்சு தான் நான் உனக்கு கொடுக்குறேன், இதில் நீ முன்னேறினா முன்னேறுவீங்க, இல்லைன்னா கடவுள் விட்ட பாடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. எங்கள் அத்தா வந்து செங்கல்பட்டில் இருந்ததுனால எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானும் செங்கல்பட்டில் இருந்தாங்க. அதனால் செங்கல்பட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒன்று வச்சோம், எலக்ட்ரிக்கல் கடை. 1978ஆம் ஆண்டு அந்த செங்கல்பட்டில் நான் வந்தேன். எனக்கு அப்பொழுது வயசு 17-18 வயசு இருக்கும். கால்சட்டை தான் போட்டிருப்பேன், சின்ன வயசு. ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதித்தார். 3 மாதம் தான் கடையில் சும்மா இருந்தேன். அதுக்கு அந்த கடையை பெருக பண்ணினார். அப்போது நான் சொல்கிறேன்ல, நான் என்னெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு யோசித்தனோ அத்தனையும் நான் வாங்கி சாப்பிட்டேன். என்னென்ன பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கோ சென்னையில், அவ்வளோ ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டேன். டேப் ரெக்கார்டர் வாங்கணும், என்னெல்லாம் வாங்க முடிஞ்சோ அவ்வளோலாம் வாங்கணும். கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். இதே செங்கல்பட்டு மண்ணில். எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு கோயிலில் ஒரு ஆர்கனிஸ்ட் எங்கள் அப்பா. அதனால் எப்பவுமே எங்களுக்கு வீடு எப்படி இருக்கணும்னா, எங்கள் வீடு இருக்கும், அதுக்கு வீடு வந்து ஐயர் வீடு இருக்கும், அதுக்கு அடுத்து கோயில் இருக்கும். இப்படி தான் எங்கள் வீடு இருக்கும். ஒரு வீடு வாங்கினாங்க எங்கள் அப்பா, அந்த வீட்லேயும் அப்படி தான், இப்படி ஐயர் வீடு அப்படி கோயில். அதேமாதிரி செங்கல்பட்டில் எங்களுக்கு இப்படி வீடு, இப்படி ஐயர் வீடு, அப்படி கோயில். அதே மாதிரி எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தார். செங்கல்பட்டில் சூட்சமாக வாழ வைச்சார். முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை இழந்தேன் நான், நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான், மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. போடு. முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை இழந்தேன் நான். முள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை இழந்தேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல்
கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நேரமாகிவிட்டது. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை போற்றி அவரை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த தூதர்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமான கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நம்ம அவரை ஆர்ப்பரிப்போம். உயரமும் உன்னதமான ஆண்டவர், அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அனாதி முதலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே கரையில்லாத ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. என்னிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர். இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவரை நாம் போற்றுவோமா? அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர். ஆண்டவரே, ராஜாவே, எனக்கு எங்களுடைய கண்கள் காணட்டும் என்று பக்தன் பாடுகிறான். அல்லேலூயா. நாம சேர்ந்து பாடுவோமா? உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளியிலே வாசம் செய்பவர், ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளியிலே வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரிவர், அல்பாவும் ஈகாவும் ஆனவரிவர், ஆதியும் அந்தமும் மாணவரிவர், அல்பாவும் ஈகாவும் ஆனவரிவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. அவரை நாம் வாய் திறந்து போற்றோமா? ஆண்டவரே, ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. எல்லா தூதர்களும் ஆண்டவரை பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நாம் போற்றுவோமா? அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவர். அவரிடத்தில் எல்லளவும் இருள் கிடையாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நம்முடைய பாவத்தை இரத்தத்தினால் கழுவுகிற ஆண்டவராய் கர்த்தர். நம்முடைய பாவங்களை இரத்தத்தினால் கழுவுகிற ஆண்டவர். நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் பாவத்தை எல்லா அனைத்தையும் ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினால் கழுவி கொண்டிருக்கிறாரே. அதற்காக ஆண்டவரை நாம் போற்றுவோமா? அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஆண்டவர் நீ ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீ ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. நான் பரிசுத்தர், எனவே உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம்.
அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், எனவே உங்கள் நடக்கல எல்லாவற்றிலும் எங்கள் பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. பலனை தாங்க ஆண்டவரே, சக்தியை தாங்க ஆண்டவரே, உமக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு உண்மையோடு நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எங்களை பலன் தந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே, நாளின் காலையில் நாங்கள் பாடின பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய மகனை ஆண்டவரே என்னை எப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நான் சாட்சியாக பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. இந்த சாட்சி கூட ஆண்டவரே, 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 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயந்து வாழும்போது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே தலை நிமிர்ந்து காணப்படுவோம் ஆண்டவரே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ராஜா கூப்பிடுகிற நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்பீராக என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டு ஆண்டவரே மகா பெரிய காரியங்கள் நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரம் முழுவதையும் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. உமக்கு கனத்தையும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.